ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து நம்மளோட குக்கீஸ் பற்றி சொல்லியிருந்தேன். நிறைய ஆர்டர்ஸ் வந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ வரவேற்பு வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான குக்கீஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ், ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ், கலர்ஸ் இல்லாமல் வீட்டில் பண்ண ஹோம்மேட், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மைதா அண்ட் ஒயிட் சுகர் ரெண்டுமே யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ குக்கீஸ் வேணும்னா மறக்காமல் வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுத்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஒரு 4 to 5 டேஸில் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புவேன். ஸோ ஒரு குக்கீஸுமே உங்களுக்கு வரப்போ அது வந்து ஒரு முந்தின நாள் முன்னாடி தான் வந்து ப்ரிப்பேர் ஆகி வரும். ஸோ ஸ்டோர் பண்ணி அனுப்புறது கிடையாது. ஸோ உங்கள் ஆர்டர் வந்த பிற்பாடு ஒரு 4 நாள் டைம் எடுத்துக்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி மார்னிங் பண்ணால் ஈவினிங் அனுப்பிச்சிருவோம், ஈவினிங் பண்ணால் மறுநாள் காலையில் அனுப்பிச்சிருவோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து டிஸ்பேச் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ லவ் அண்ட் அஃபெக்ஷன் அண்ட் இவ்வளோ நமக்கு சப்போர்ட் கொடுக்குறதுக்கு. ஸோ ஹோம்மேட் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் குக்கீஸ் அப்படின்னு வரப்போ குழந்தைங்க சாப்பிட்றாங்க. ஸோ அவங்க சாப்பிட்ற விஷயத்தில் கலப்படம், எந்த விதமான கெமிக்கல்ஸ் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக நேச்சுரலாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி வந்து ஒரு 2 days vlog தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த நைட் ஈவினிங் தொடங்கி மறுநாள் ஈவினிங் வரலையுமே. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 7:38 இருக்குங்க. ஸோ மாமியார் ரூமில் வந்து ஷீட்ஸ் மாற்றிட்டுருக்கேன். இப்போ ரூம்ஸ் மாற்றியாச்சு. ஸோ ரேவந்த் ரூம் மாமியார் கொடுத்தாச்சு, மாமியார் ரூம் ரேவந்த் எடுத்துக்கிட்டான். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பெட்டு நல்ல பெரிய கனமான பெட்டு. நான் குவீன் சைஸ் தான் ஆர்டர் பண்ணேன் அமேசானில். பட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. ஸோ நான் 10 போயிடுமென்னு நினச்சேன். பட் ஓகே, ஸோ சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குது. பட் ஒரு விதமான ஆர்டர் வருதுங்க. எப்போவுமே வந்து நம்ம புதுசாக ஷீட்ஸ் இந்த மாதிரி பெட்ஷீட்ஸ் வாங்கணுன்னா வாஷ் பண்ணிட்டு போகிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஸோ விவான் குட்டிக்கு வந்து சின்னதாக ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு அவனை குளிப்பாட்டிட்டு தூங்க வச்சுட்டு நான் வந்து கீழே வந்து போய் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஆலிவ் ஆயில் வந்து லைட்டாக இந்த மாதிரி பாடியில் தேய்ச்சி விட்டுட்டோன்னா அவனுக்கு வந்து நல்லாயிருக்கும். இது நான் பல வருஷமாக அவன் பிறந்த 2.5 வருஷம் தான் வந்து வச்சுக்கோங்க. பட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவன் பிறந்ததுலேருந்து நான் வந்து இந்த ஆலிவ் ஆயில் மசாஜ் தான் கொடுத்துட்ருக்கேன். ஸ்கின்னுக்கும் நல்லாயிருக்கும், நல்லா வந்து ஸ்கின் டோன் கிடைக்குது. அண்டு சீக்கிரமாக அப்சார்ப் ஆகிடும். உங்களுக்கு ஆயிலி அந்த டெக்ஸ்டர் இருக்காது. இது பார்த்திங்கன்னா லவ்லாப்பில் ஆலிவ் ஆயில். இது வந்து பார்த்திங்கன்னா 100% எடிபிள் ஆயில் தான். ஸோ உங்களுக்கு வந்து தாராளமாக நீங்கள் வந்து குக்கிங் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து நான் லைட்டாக தான் ரொம்பலாம் இது பண்ண மாட்டேன். லைட்டாக தேய்ச்சிட்டு ஒரு 5 minutes கழிச்சு குளிப்பாட்டி விட்டுருவேன். இது நல்லா இருக்குது. இதோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ குழந்தைக்கு பொதுவாக பார்த்திங்கன்னா மசாஜ் கொடுத்துட்டு வந்து அவங்களுக்கு குளிப்பாட்டினோட நல்லா தூக்கம் வரும். ஸோ அவங்களோட க்ரோத்துக்கு அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதை நான் வந்து அவன் பொறுத்தவரை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவனுக்கு ரொம்ப செட் ஆகிடுச்சு. மற்றபடி தேங்காய் எண்ணெயோ மற்ற எண்ணெய் தேய்க்கிறத விட ஆலிவ் ஆயில் வந்து ஸ்கின்னோட டோன் அந்த டெக்ஸ்டருக்கும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சாஃப்ட் அண்ட் சப்பலாக இருக்கும். இவன் கூட கொஞ்ச நேரம் நல்லா விளையாடிட்டு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், டயர்டாகிடுவான். ஸோ அவனுக்கு ஃபீட் பண்ணி தூங்க வச்சுட்டு நான் கீழே இப்போ பேக்கிங்க்கு போனோம். நிறைய ஆர்டர்ஸ் வந்திருக்கு. ஸோ வெயில் வந்து நம்ம காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துருக்கோம் இல்லையா. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எனக்கு 100 வெயில் நான் ஆர்டர் பண்ணேன். எனக்கு ஆர்டரே பார்த்திங்கன்னா 130 ஆர்டர் வந்துருச்சு. அதனால் இன்னொரு 100 வெயில் ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு எனக்கு வேணும் இல்லை 100 மெம்பர்ஸ்க்கு மட்டும் தான் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ குக்கீஸ் வேணும்னா மறக்காமல் வந்து ஆர்டர் பண்ணுங்கள். நான் நம்ம ஸ்க்ரீனில் ஸ்டார்டிங்கில் கொடுத்துட்டேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 12 ஆர்டர்ஸ் முடிக்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ணுறேன். பேக்கிங்க்கு வந்து நம்மளுக்கு ஹெல்ப்புக்கு நான் ஒரு சிஸ்டர் வச்சுருக்கேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஒன்றா அந்த மாதிரி பேக் பண்ணி அழகாக வந்து ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ணி நம்ம பேக் பண்ணி அனுப்பிச்சுட்ருக்கோம். அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு பாப்பாவுக்கு கார்ட்டூன் ஷேப் குக்கீஸ் ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ முடிச்சாச்சு. இப்போ வந்து அவங்க ஆந்திராவிலேருந்து நம்ம கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 5 குக்கீஸ் ஆர்டர் போட்டிருக்காங்க. மில்லட் ஒன்று, அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார்ட்டூன் ஷேப் ஒன்று, அப்புறம் பட்டர் குக்கீஸ் ஒன்று, அண்ட் பீனட் குக்கீஸ் ஒன்று, அப்புறம் வந்து இன்னும் ஏதோ ஒரு வெரைட்டி போட்டிருந்தாங்க. ஸோ எல்லாமே நீட்டாக பேக் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக அதை பார்த்திங்கன்னா நம்ம பேக் பண்ண நல்லா உடனே ஆற வச்சுட்டு கூல் பண்ணதுக்கப்புறம் உடனே பேக் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து பாக்ஸிங் போட்டுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேஷ் போகிறதுனால கொஞ்சம் சேஃபாக பேக் பண்ணி அனுப்புகிறேன். ஏன்னா வந்து குக்கீஸ் இல்லையா, ஸோ நம்ம கொஞ்சம் சேஃபாக அனுப்பணும். ஸோ உள்ளுக்குள்ளே நல்லா வந்து ஃபில்லிங்ஸ்லாம் போட்டு நான் பேக் பண்ணிடுறேன். நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, அக்கா வந்து இந்த குக்கீஸ் ரெசிபீஸ் நீங்கள் ஏன் போகிறதில்ல அப்படின்ட்டு. நான் ஆல்ரெடி நிறைய வாட்டி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்டார்டிங்கில் ஷேர் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு ஷேர் பண்ணுறதுக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ ஃபுல்லாக டைம் கிடையாதுனால வந்து நான் அப்படியே ஜஸ்ட் கிளான்ஸ் மட்டும் காமிச்சிட்ருக்கேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் கேட்டிங்க அக்கா இதில் வந்து நீங்கள் ஒயிட் சுகர் சேர்க்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டியும் கேட்பீங்க. ஒயிட் சுகர் அறவே கிடையாது. அதே மாதிரி எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் எசன்ஸோ இல்லை ப்ரிசர்வேட்டிவ்ஸோ கெமிக்கல்ஸே கிடையாது. அப்படியே கோதுமை மாவு, பட்டரு அண்ட் அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரௌன் சுகர். நம்ம ஃப்ளேவருக்கு வேணும்னா அப்போ ராகி குக்கீஸ்லாம் ஃப்ளேவராக வேணும்னா கொஞ்சம் எல்லாச்சி போட்டுப்போம். அதாவது ஏலக்காய் தூள் சேர்த்துப்போம். ஸோ இதை ஃபுல்லாக வந்து நம்ம இப்போ பாக்ஸில் பேக் பண்ணிடலாம். அது கூடவே வந்து வெயில் ஒன்று காம்ப்ளிமெண்ட்டாக வச்சு அனுப்பிச்சிடலாம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெயில் கொடுக்குறோன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் சொன்னதுக்கப்புறம் எனக்கு வெயில் மட்டும் கிடைக்குமா அக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் தானம் பண்ணணும்னு நினச்சது வந்து நான் கோவிலில் தானம் பண்ணிட்டேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா குக்கீஸ் கஸ்டமர்ஸ்க்காக வச்சுருக்கிற அந்த ஒரு சின்ன ஒரு காம்ப்ளிமெண்ட். இது வந்து சேல் கிடையாது ஆக்சுவலாக. ஸோ தனியாக நான் சேல் பண்ணுறது கிடையாது. இது வந்து குக்கீஸ் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு கூட வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட் கிஃப்ட்டாக தான் கொடுத்துட்ருக்கோம். அண்ட் இது சின்ன சைஸ் நான் ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து இவ்வளோ தான் ஒரு ஃபிங்கர் அளவுக்கு தான் வந்து வீட்டில் வந்து அந்த சிலையோ இல்லை ஏதாவது உருவமாக வைக்கணும்னு சொல்லுவாங்க. அதாவது கரெக்டாக பார்த்திங்கன்னா 2 inches நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அது யார் வேணாலும் வீட்டில் வச்சுக்கலே வழிபாடு பண்ணலாம். இதுக்கு எப்படிக்கா ஏதாவது ஸ்பெஷல் பூஜா இருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணலைங்க. நான் வீட்டில் ஒரு தட்டில் வச்சு விளக்கேற்றுவோம் இல்லையா,
அந்த மாதிரி விளக்கேற்றிட்டே தான் வந்தேன். ஸோ மற்றபடி பெருசாக பூஜைலாம் நான் பெருசாக எதுவும் பண்ணலை, எனக்கு தெரியாதும் கூட. பட் ஒரு நல்ல பாசிட்டிவ் சைன், பாசிட்டிவ் ஒரு சேஞ்ச் கண்டிப்பாக கிடைக்கும். நம்பிக்கை தானே எல்லாமே. ஸோ அதனால தான் நான் இது வந்து எனக்கு லைஃப்பில் ஒரு நல்ல விஷயம் நடந்தது. அதே மாதிரி எல்லாருக்கும் நல்லதான நடக்கணும். எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கும் எனக்கு வந்து அவ்வளோ பட்ஜெட் கிடையாது. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நான் இதை வந்து பாதி வந்து பார்த்திங்கன்னா 100 வேல் தானம் பண்ணிவிட்டு 100 வேல் வந்து இப்போது எங்கள் குக்கீஸ்க்கு நான் கொடுத்துட்ருக்கேன். பட் கவலைப்படாதீங்க, இன்னும் ஒரு 10-15 நாளில் நான் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா 100 வேல் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். அப்போ நான் அனௌன்ஸ் பண்ணுறப்போ கண்டிப்பாக வந்து யார் யாரெல்லாம் கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வீட்டுக்கு நான் வந்து வேல் அமுச்சு விட்றேன். ஸோ தயவு செஞ்சு யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. கண்டிப்பாக ஒரு 10-15 நாள் நான் வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன் திருப்பி. ஏன்னா வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் கொடுக்கணும் இல்லையா, அதுக்கும் என் மனசில் இருக்குது. ஸோ இதை முடிச்சுட்டு நான் அந்த பேட்சை திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் வந்து அவனை தூங்க வச்சுட்டு வந்துட்டேன் கீழே. இப்போ டைம் வந்து 11 ஆகுது. பின்னாடியே வந்து அழுதுகிட்டே எந்திரிச்சிட்டான். ஸோ ரேவந்த் வந்து கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டான். நான் இல்லை அப்படின்னா இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ஹஸ்பண்ட் இப்போ வந்து கொஞ்சம் வெளியில் போயிருக்காரு. வரத்துக்கு வந்து ஒரு 1 ஹவர் ஆகுன்றதுனால வேறு வழியே இல்லை, நம்ம தான் பார்த்தாகணும். அண்ட் அதுக்கு நான் ஒரு சின்ன டப்பா கொடுத்துட்டேன். ஸோ அவன் வந்து ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டிக்கிட்டே கொஞ்சம் சைடில் வந்து அங்கே கார்ட்டூன் ப்ளே பண்ணிகிட்ருக்கு. இப்போ என்ன வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் அவன் கொஞ்சம் எங்கேஜாக இருப்பான். இப்போ நான் என்ன மாதிரி வந்து பார்த்துக்க ஆள் இல்லை சம்டைம்ஸ் அப்படின்றப்போ வேறு வழி கிடையாது. ஏதாவது ஒன்று கூடவே வச்சுக்கிட்டு நம்ம அவங்க எங்கேஜிங்காக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பெட்டராக இருக்கும். எங்கேயோ குழந்தைய விட்டுட்டு ஐயோ என்ன பண்ணுறானோ எது பண்ணுறானோ சொல்லி தவிக்கிறதுக்கு பதிலாக நம்ம பக்கத்துலேயே வச்சுட்டு கொஞ்சம் அவங்களை டைவர்ட் பண்ணிவிட்டு நம்ம வேலையை பார்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ இவன் என்னென்ன சேட்டை பண்ணுறான்னு பாருங்கள். இன்னொரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஆர்டர்ஸ் நிறைய வந்திருக்குன்றதுனால என்னால் தனியாக பண்ண முடியாதனால நான் இன்னொரு 2 நம்ம ஃபீமேல் ஸ்டாஃபை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன் டைமிங்க்கு. அவங்க வந்து ரொம்ப நாள் ஒர்க் பண்ண மாட்டாங்க, பட் டைமிங்க்கு ஒர்க் பண்ணுறாங்க. இந்த பிஸ்னஸ் நல்லா பெருசாக்கி நிறைய பெண்களுக்கு வேலை வாய்ப்புன்னு கொடுக்கணும். ஸோ ரொம்ப ஹாப்பியாக எல்லோரும் சேர்ந்து வேலை பண்ணுறப்போ நல்லாயிருக்கும்ல. ஸோ எனக்கு என்ன அப்படின்னா, குழந்தைங்கள வச்சுட்டு கஷ்டப்படுவாங்க, எங்கேயாவது விட்டுட்டு வர முடியுமான்னு யோசிப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ ஒரு தனியாக ஒரு ரூம் ஒன்று நல்லா வந்து இந்த சின்ன ப்ளே ஸ்கூல் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அங்கே ஒருத்தங்க வந்து ஃபுல்லாக குழந்தைங்க பார்த்துக்க அப்பாயின்மெண்ட் பண்ணிவிட்டு குழந்தைங்களையோடையும் வேலைக்கு வரலாம். ஸோ குழந்தைங்க வந்து அந்த ரூமில் அவங்க வச்சுட்டு அழகாக இங்கே வேலை செய்யலாம் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு வரணும்னு ஆசை. கண்டிப்பாக உங்கள் பிளெஸிங்ஸ் உங்கள் விஷயம் இருந்துன்னா பண்ணலாம். குழந்தைய வச்சுட்டு வேலை பண்ண முடியாது, யாரும் பார்த்துக்க ஆள் இல்லையா அப்படின்னு நினைக்கிறவங்க பிரச்சனையே இல்லை. நீங்கள் உங்கள் குழந்தையோடய வேலை பார்க்க வரலாம். அதுக்குன்னு தனியாக ஒரு இடம் அமைச்சு அவங்கள வந்து எங்கேஜிங்காக வச்சுக்கிட்டு. ஸோ அதெல்லாம் நிறைய இருக்குது பிளான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து நான் அரங்கேற்றத்துக்கு நம்மளை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்ருக்காங்க. ஸோ அதுக்காக கிளம்பிட்டுருக்கேன். நான் இந்த ஆரி ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா சுபி ஆரி ஒர்க்ஸ் இன் டெய்லரிங் அப்படின்ட்டு கிட்ட தான் வாங்கினேன். செஞ்சு வாங்கினது சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் நான் ஆல்ரெடி இதுக்கு ஒரு ப்ளவுஸ் வச்சுருக்கேன். பட் எனக்கு என்னென்னா இதுக்கு ஒரு ஆரி ஒர்க் பண்ணி போடணும், நல்லாயிருக்கும். அந்த சாரீ எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரீ. இவங்க பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணி தராங்க, நல்லா ரேட்ஸும் அஃபோர்டபுளாக இருக்குது, குவாலிட்டியாக டக்குன்னு பண்ணி கொடுத்துறாங்க. என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நான் இந்த மாதிரி எனக்கு ஹேண்ட் ஃபுல்லாக டிசைன் வேணும் அண்ட் பாடியில் வந்து நெக் அண்ட் முன்னாடி மட்டும் வேணும்னு கேட்டிருந்தேன். ஸோ அழகாக டிசைன் பண்ணி கொடுத்துட்டாங்க. நீங்கள் ரெஃபரன்ஸ் வச்சுருந்தா கூட அதையும் பார்த்து பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு என்ன டிசைன் பேட்டர்ன் வேணுமோ ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியும் அவங்களே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டாகிராம் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ நானும் ரெடி ஆகிட்டேன், விவன் குட்டியும் ரெடி ஆகிட்டாரு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த அரங்கேற்றம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செகண்ட் டைம் நான் வந்து சீஃப் கெஸ்ட்டாக போகிறது. பட் இங்கே வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபீல் அண்ட் ஒரு டிவைனான ஃபீல் கிடச்சதுன்னு சொல்லலாம். நம்மளை இன்றைக்கி இன்வைட் பண்ணவங்க பார்த்திங்கன்னா அனுகிரகா. ஸோ அபிநயா டான்ஸ் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு கிளாசிக்கல் டான்ஸ் டீச் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப அழகாக டீச் பண்ணாங்க. இன்றைக்கி நான் போய் பார்த்தேன் இல்லையா, அதனால சொல்கிறேன். சரி இப்போ வாங்க நம்ம கிளம்ப ஆரம்பிச்சல. இந்த குட்டியும் நான் எனக்கு கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ அவனும் இதெல்லாம் பார்க்கணும் இல்லையா, குழந்தைங்களும் இதெல்லாம் பார்த்து நல்ல விஷயம் கற்றுக்கணும். ஸோ இன்றைக்கி நான் விவான் குட்டி அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்டாஃப் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களையும் கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ அவங்க தான் இப்போ வந்து நிறைய நம்ம கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் மெயினாக பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டுக்கு நிறைய இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் நிறைய வேலை இருக்கிறதுனால அவரால் எனக்கு கூட எல்லா டைமும் ட்ராவல் பண்ண முடியாதனால எனக்கு ஸ்டாஃப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க.
குகனன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வென்று அருள்வாய் பொறுகும் கவரும் புவியும் ஜல் 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 என்று தண்டை ஒலிக்க சல 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 சலவென்று சேலைகள் உரச ஜல் 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 என்று தண்டை ஒலிக்க சல 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 சலவென்று சேலைகள் உரச. விவான் நல்லா தூங்கிட்டான். அண்ட் நம்ம ஸ்டாஃப் கிட்டையும் அவன் போகலை, அழுதுகிட்டே இருந்தனால நானே கையில் வந்து கேரி பண்ணிவிட்டு மேலே போயிட்டேன். சார் த ஃபுல் ஈவெண்ட்டே வந்து காம்பரிங் பண்ணார். அவரோட தமிழ் உச்சரிப்பு, அவர் பேசின விதம், நான் கூட நினச்சேன் ஏதோ வந்து ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி தான் ப்ளே பண்ணுறாங்க போலக்குன்னு. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அழகாக பேசினார். ஸோ அவருக்கு வந்து நான் இந்த மரியாதை பண்ணது எனக்கு ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். இந்த கம்ப்ளீட் ஈவெண்ட்டில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பக்கத்தில் வந்து நம்ம விளக்கு கடை மேடம் ராஜி இருக்காங்க. ஸோ உங்களோட ரொம்ப நேரம் பேசி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஸோ இந்த ஈவெண்ட்டுக்கு இன்றைக்கி என்னை கூப்பிட்ட அண்ணுக்கு பெரிய தேங்க்ஸ். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கோவிலில் உட்காந்த ஃபீல் நான் எனக்கு கிடச்சிது. பாட்டு, அந்த பாட்டுக்கு ஏற்ற டான்ஸ். ஸோ எனக்கு வந்து டெக்னிக்கலாக பேச தெரியாது, ஏன்னா எனக்கு அதை பற்றி பெருசாக தெரியாது. பட் ஆஸ் அ ஆடியன்ஸாக நான் பார்த்து சில விஷயங்கள் நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். ஸோ ஒரு நல்ல பேரண்ட்ஸ் கிடைக்கிறது அந்த குழந்தைகளோட பிளெஸிங் தான் நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க பேஷனுக்கு வந்து இவ்வளோ அழகாக சப்போர்ட் பண்ணி, கூடவே தெரியும் சாட்டர்டே சண்டேஸ் உங்களுக்கு லீவே இருக்காது, குழந்தையோட ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ரிஹார்சல்ஸ். ஸோ அந்த டைமில் நீங்களும் பெஸ்ட்டாக தான் இருக்கீங்க, அண்ட் உங்கள் கிட்ஸும் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்காங்க. நல்ல சைல்ட்ஹுட் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் அந்த மாதிரி அழகான சைல்ட்ஹுட் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பார்க்குறப்போ. எனக்கு 2 ஆண் பிள்ளைகள், ஒரு பெண் பிள்ளை இல்லையே, ரொம்ப ஏக்கமாக இருக்குது. இருந்திருந்தால் அவனுக்கிட்ட டான்ஸ் காமிச்சிருக்கலாம். அழகாக மயில் மாதிரி, மீனாட்சி அம்மன் மாதிரி ஒரு பாட்டில் என்னென்ன சுவாமி வந்து அவங்க சொல்கிறாங்களோ அந்த சுவாமியை அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வர மாதிரி தான் அவங்க நளினமும் பாவமும் டான்ஸும் இருந்தது. ஸோ இது ஃபுல் கிரெடிட்ஸ் வந்து அணுக்கு தான் போகும். ரொம்ப அழகாக டான்ஸ் கற்றுக் கொடுத்துட்ருக்கீங்க. அண்ட் குழந்தைங்க, உண்மையில் சொல்கிறேங்க, குழந்தைங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமண்ட் மாதிரி தான். டைமண்ட் வந்து ஃபஸ்ட் எடுக்கிறப்போ அதுக்கு வந்து எந்த விதமான ஒரு ஷைனும் இருக்காது இல்லையா, பட் இன்பில்டாகவே அது டைமண்ட் தான். அந்த மாதிரி ஒரு அழகான டைமண்டை வந்து நாங்கள் அது நல்லா ஷைன் பண்ணி அழகான ஆபரணமாக மாற்றிருக்காங்க. ஸோ அங்கே ரொம்ப அழகான ஒரு விலாக் அண்ட் ரொம்ப மனநிறைவாக இருந்தது எனக்கு அன்றைக்கி. அண்ட் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த அனுகிரகாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி ராஜி மேம், விளக்கக்கடை ஓனர் ராஜேஸ்வரி மேம் வந்து ரொம்ப நேரம் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. நிறைய இன்ஸ்பைரிங்காக இருந்தது எனக்கு. ஆஸ் அ விமனாக நான் எப்போவுமே இன்ஸ்பயர் ஆகிறது வந்து இன்னொரு விமன் சொல்கிறப்ப தான் இல்லையா. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.